ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷ்ணு விஷால் வந்து பெருசாக அதிகமான ஹிட்டு படங்கள் கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் அவருக்கு எப்படி அடுத்தடுத்து படம் நடிச்சிட்ருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 படம் இல்லை 4 படம் அப்படின்றத அவர் சார்பிலேருந்து எடுத்துடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து ஹிட்டு படமாக இல்லை. ஸோ அவர் எப்படி வந்து வருஷத்துக்கு 3லேருந்து 4 வந்துடுது, ஆனால் ஹிட் ஆக மாட்டேங்குது. ஹிட் ஆகலைனாலும் எப்படி அவரை நம்பி ப்ரொடியூசர் வந்து பணத்தை போடுறாங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம விஷ்ணு விஷால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதாவது இந்த நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, அதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து ஒரு நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம விஷ்ணு விஷால் கூட இருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால் மட்டும்தான் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து விஷ்ணு விஷாலை நம்பி காசு போடுறாங்க. இதனால் மட்டும்தான் வந்து நம்ம விஷ்ணு விஷால் வந்து படம் வந்து ப்ரொடியூசர்ஸ் நம்பி காசு போட்டு அவர் நடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து படத்தை எப்படியும் டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். ஓகே கைஸ், விஷ்ணு விஷாலை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.